திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, டிசம்பர் மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவில் புது வருட பிறப்புக்கு உண்டான பதிவுகளும் நம்ம சேனல்ல வரும். அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்துல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதே போல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் வக்ர கதியில இருக்கார். குரு வக்ரமா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. பொதுவாகவே ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா பணம், நகை, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா தனுசு வீட்டுக்கு சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 20ஆம் தேதி வரப்போகிறார். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாயும் சுக்கிரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு, கட்டுமான பணி, அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட இது போல இருக்கக்கூடிய லக்ஸரியான ஒரு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா தனுசு வீட்டுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லை அப்படிங்கறது அமைப்பு. அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதி அவரும் தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா விருச்சிக வீட்டுக்கு வரப்போகிறார். நேரா இப்ப இருக்கக்கூடிய இந்த தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 கிரகத்தையும் குரு பார்க்கிறார். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த மாசம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களை அவர் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நாம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். தனுசு ராசிக்குண்டான இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசி அதிபதி 7ஆம் இருந்து ராசியை பார்க்கிறார். வக்கரமானாலும் பிரச்சனை இல்லை, அவருடைய பார்வைக்கு பலம் உண்டு. அவர் 11ஆம் இடத்தையும் பாக்குறாரு, அதையும் நம்ம பார்க்கணும். லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு. அப்ப எப்படி லாபங்கள் வரத்தா போகுது, ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கத்தான் போறாரு. தனுசுக்கு அர்த்தாசிரம சனி நடக்குது. மைண்ட் ஃபுல்லா டிப்ரெஷன், மன ரீதியான பிரச்சனை. மனசுல இருந்து வெளியே வந்து அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வர முடியல. ஒரு லாஸ் ஆயிடுச்சு, ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்களோட உடம்பு முடியாம இருக்கிறது, ஒரு வீடு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது, இப்படிங்கிற நிறைய விஷயத்த கொடுத்தாலும் கூட அதுல இருந்து எங்களால வெளியே வர முடியலைங்க, ரொம்ப மன அழுத்தமா இருக்குது அப்படிங்கிறத தனுசனுடைய இன்றைய நிலை. அப்ப அது குரு பாக்குது. குரு பார்க்கும்போது சரி பாத்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம், இப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மன விரக்தியையும் குரு கொடுத்துரும். ஏன்னா ரொம்ப டிப்ரெஷன் இருப்பீங்க, அதுல இருந்து எப்படி வெளியே வர போறீங்கன்னா பாத்துக்கலாம், பண்ணிக்கலாம், நமக்கு நடந்துதானே தீரும் அப்படிங்கிற ஒரு மனோ பக்குவத்தை இந்த குரு கொடுத்து விடுவார். இதுதான் பண்ணுவார். ஏன்னா கிரகங்கள் செய்யறதை யாருனாலையும் மாத்த முடியாது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்கறத மாத்த முடியாது. இந்த குரு பார்வை பெறும் பொழுது ஓரளவுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அவ்வளவு அப்படி பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 7லயே இருக்கும்போது, கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது ஏதாவது சொத்து, வீடு மனை சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா சனி உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். அப்ப சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டா பண வரவு, பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைக்கூடி வரும். உங்க முயற்சிகள் எல்லாமே தடையில்லாம நடக்கும். இதனால தடப்பட்டு செஞ்சது எல்லாமே தடப்பட்டு போயிட்டே தான் இருக்கு அப்படின்னு இருந்தாலும் இப்ப அந்த தடையெல்லாம் உடைச்சு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது செவ்வாயை பொறுத்து 5/12ஆம் அதிபதி அவரும் ராசிக்குள்ளே வரப்போகிறார். 5 கூடிய ராசி 5ஆம் இடம் தான் குலதெய்வம். அந்த 5ஆம் அதிபதி ராசிக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் தேதிக்கு மேல வருது. குலதெய்வம் உங்க கூட இருக்க போகுது. நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாம இருக்கும். நிறைய பேருக்கு பாத்துட்டீங்கன்னா நாங்க என்ன செய்யறோம் அப்படிங்கிறது புரியாம இருக்கும். என்ன செஞ்சா நல்லா இல்லை, நிறைய குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம கூட யாராவது நமக்கு தைரியம் இருக்கு இல்லையா, அது இந்த தனுசு ராசிக்கு இந்த தடவை நீங்க வழிபட வேண்டிய குலதெய்வமோ அல்லது நீங்க வழிபட்ட ஒரு இஷ்ட தெய்வமோ இது கை கொடுக்கும். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கும் இந்த மாசம் குலதெய்வம் தெரியறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பம் கொஞ்சம் ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பீங்க. அதிர்ஷ்டம் பெருக போகுது. ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் வரப்போகுது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது சுக்கிரன் 20ஆம் தேதி வரைக்கும் இங்க இருப்பாரு. அதுக்கப்புறம் ராசிக்குள்ள வந்துருவார். அவர் யார் உங்களுக்கு 6/11ஆம் அதிபதி. அப்ப வருமானத்தையும் கொடுக்கும், கொஞ்சம் விரயமும் உண்டு சுக்கிரன்னால. வேலைக்காக வெளியூர் வெளிநாடு போறது அல்லது ஏதாவது ஒரு வேலை மாற்றம் பண்றது, கடன்னால கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகுது, கொஞ்சம் தூக்கம் குறையும். ஒரு மன அழுத்தத்திலேயே கொஞ்சம் தூக்கம் குறையும். அது மட்டும்தான் பிரச்சனை இப்போ தனுசுக்கு. தூக்கம் குறையும், நிம்மதி இருக்காது. சில பேர் பாத்தீங்கன்னா தனுசுல இன்னும் ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்படிங்கிறது இப்போ நிலவரம் அவங்களுக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம எண்டிங்ல போகாம அதற்கு முன்னாடி கொஞ்ச நாள் தான் ஒரு சனி பகவான் இங்கிருந்து அர்த்தாஷ்டம சனியாக விலகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சரியாயிடும்.
அதே போல பாருங்க புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 7 மற்றும் 10ஆம் அதிபதியாகி அவரும் 12ஆம் வீட்டுக்கு வரப்போறார் 6ஆம் தேதிக்கு மேல. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரன்கள் பார்க்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. அல்லது பண்ணியே ஆகணும்னா ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை ஜோதிடத்தை நல்லா ஆராய்ஞ்சு திருமண பொறுத்த ஒரு முறைக்கு பல முறை பார்த்து செய்யறது நல்லது. அப்ப 10 கூட 12 இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். தாமதிபதி தொழில் சனாதிபதி 12 போய் விரயத்துல இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பணம் விரயம் ஆயிடுன்னு அர்த்தம். பண்ணினாதான் அதாவது இப்ப மளிகை கடை பண்றாங்க இது போல டெய்லி பண்ணக்கூடியதெல்லாம் பண்ணலாம். திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேண்டாம். அதே போல திடீர்னு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா விரயஸ்தானத்துல 3 கிரகங்களுக்கு மேல் சேர்க்கை. இப்ப விரயத்தை அதிகமா பண்ணி கொடுக்கும். நிறைய அலைச்சல் இருக்கு, பயணங்கள் உண்டு, தீர்த்த யாத்திரை போவீங்க, கோயில் கோயில சுத்துவீங்க. இந்த டைம் கோயில் கனதானம் பண்றது நிறைய வரும். நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். கோயில் பொருட்கள் எல்லாமே உங்க கை வந்து சேரும். பிரசாதம் கடைசிக்கு ஒரு பிரசாதமாக வரும். நீங்க போகாட்டியும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்து சேர்றது இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு இயற்கையாகவே ஆன்மீகம் நிறைய செய்யக்கூடியதான். பட் செய்யறதுக்கு இந்த சூழ்நிலையில மன ரீதியா என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணி நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு மனவெட்டியை கொடுத்தாலும் கூட கடவுளுடைய அனுகிரகம் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு. எல்லாமே ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிகளே சரணம்.